தலைப்புச் செய்தி. நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் கொலையான இடத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று காலை முதல் விசாரணையை தொடங்கிய சிபிசிஐடி போலீசார் கவின் கொலையான இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் கொலையான இடத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இன்று காலை முதல் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிபிசிஐடி போலீசார் கொலையான இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். இன்று காலை முதல் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கவின் கொலையான இடத்திற்கு சென்று சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நெல்லை மாநகரில் கேடிசி நகர் பகுதியில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்துக்கிட்ட இந்த இடத்தில் தான் கவின் கொலை செய்யப்பட்டார். வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்தில் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். சிபிசிஐடி போலீசார் வசம் ஏற்கனவே மாநகர காவல்துறை ஆவணங்களை ஒப்படைத்திருந்தது. அதாவது மாநகர உதவி காவல் ஆணையரான சுரேஷ் தற்பொழுது அந்த வழக்கு விவரங்களை சிபிசிஐடி மாற்றியதால் அந்த வழக்கு விவரம் இன்று காலை சிபிசிஐடி டிஎஸ்பியிடம் ஒப்படைத்தார். அந்த அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் கொலை நடந்த இடத்தில் தற்பொழுது இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் சம்பவ இடத்தில், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சியிலே தெரியும், இங்கு இந்த காவல்துறை வாகனம் நிற்கும். அதே போல இந்த இடத்தில் தான், அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில், இந்த இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை வாசலில் தான் அவருக்கு கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். எனவே இந்த இடத்தில் இருந்து தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தால் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த அவரது காதல் என்று சொல்லக்கூடிய சுபாஷினி பணிபுரிந்திருந்தார். எனவே அந்த இடத்திலும் விசாரணையை தொடர்ந்து அதையும் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. தற்போது சிபிசிஐடி போலீசார் அந்த குழுவோடு வந்திருந்து தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். எனவே ஆவணங்களை கைப்பற்றப்பட்ட முதல் நாளிலேயே அந்த விசாரணையை தற்பொழுது காவல்துறையினர், அதாவது சிபிசிஐடி போலீசார் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் தங்கள் குழுவோடு அந்த கையில் கொண்டுவரப்பட்ட ஆவணங்கள், இதுவரை கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அதே போல இந்த கொலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுர்ஜித் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இருவருக்கு தொடர்பான ஆவணங்கள், இதுவரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமான கிடைத்த தகவல்கள், ஆவணங்கள் அனைத்துமே கையில் எடுத்து வந்திருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர், அதாவது சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் உலகராணி மற்றும் அவரோடு சேர்ந்து சிபிசிஐடி டிஎஸ்பி மற்றும் அவர் சேர்ந்து உடன் பணிபுரியக்கூடிய குழுவினர் என அனைவருமே சிபிசிஐடி டீமிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் தொடங்கி தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் இந்த சோதனையை மேற்கொள்ள உள்ளார்கள், விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணை தற்பொழுது முதற்கட்டத்திலேயே வேகம் பிடித்திருக்கு என்று சொல்ல வேண்டும். விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.